ஹாய் கைஸ், மைசெல்ஃப் ஸ்ரீயப்பன், CSAT ஃபேக்கல்ட்டி. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா யூபிஎஸ்சி CSATனு சொல்லிட்டு ப்ராப்பரான புக்கே கிடையாது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த புக். ஸோ இது என்ன அப்படின்னா ஐயப்பன் சார் கம்ப்ளீட் கைடு டு யூபிஎஸ்சி CSAT. இந்த CSAT புக்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இந்த மூணுமே டாபிக் வைஸ் கண்டென்ட் பிளஸ் உங்களுக்கு PYQ இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி CSATல வந்து எப்படி படிக்கணும் என்னங்கிறது நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ குவான்ட்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், அதுக்கான PYQ இருக்கும். பட் நம்ம வெளியே பாத்திரம்ல எந்த புக்லையுமே இதை ப்ராப்பராக டாபிக் வைஸ் அலைன் பண்ணி வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி எதுவுமே கிடையாது. பட் இந்த புக்கில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்கோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் செப்பரேஷன். ஸோ யூபிஎஸ்சியில் கடைசி 11 வருஷம் கேட்ட CSAT கொஸ்டினை டாபிக் வைஸ் பிரித்து, அதாவது பிரைம் நம்பர்னா பிரைம் நம்பர், டிவிசிபிலிட்டி ரூல், நம்பர் ஆஃப் ஜீரோ, ஃபேக்டர்ஸ், ரிமைண்டர்ஸ், பெர்முடேஷன் காம்பினேஷன், டைம் அண்ட் ஒர்க், அந்த மாதிரி ஒரு 28 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம். ஸோ 28 டாப்பிக்காக பிரித்து அந்த கொஸ்டினுக்கு டீட்டெயில் அனலைசிஸ் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். சார் அப்போ ஒரு PYQ கொஸ்டின் மட்டும்தான் இதில் இருக்குமா அப்படின்னா வித் கண்டென்ட், அதாவது இப்போ பிரைம் நம்பர்னு எடுக்கிறீங்க, பிரைம் நம்பர்னா என்னென்ன இருக்குது, ஒரு கிளாஸுக்கு போனால் நீங்கள் என்னென்ன படிப்பீங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். பட் இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா எந்த புக்லேயுமே இல்லாத எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, சில புக்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்துருப்போம், ஆனால் நம்ம படிக்க மாட்டோம். சப்போஸ் GS அப்படின்னா நீங்கள் எல்லாம் படிப்பீங்க, கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. CSATல ஒவ்வொரு இதாக படித்தா நம்மளுக்கு புரியுறதை விட அதை வீடியோவை பார்த்தா நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு டாபிக் முடியும் போதும் அதில் நான் ஆல்ரெடி யூடியூப்ல வந்து அந்த வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட QR அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த QR ஸ்கேன் பண்ணி, சப்போஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம், ப்ளஸ் PYQ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே போதுமானது CSATல கிளியர் பண்ணேன். சார் அப்போ நீங்கள் குவான்ட்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் தான் போட்டிருக்கீங்களா அப்படின்னா இல்லை, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு இல்லை எந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸ் பார்த்தாலே போதுமானது, அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்று டாபிக் வைஸ் அனாலிசிஸ் ஒன்று இருக்குது, தீம் வைஸ் அனாலிசிஸ் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ டாபிக் வைஸ் அனாலிசிஸ் பார்க்கும்போது அசம்ஷன், லாஜிக்கல், ரேஷனல் அண்ட் கிரிட்டிக்கல் இன்ஃபரன்ஸ், டைரக்ட் பேசேஜ், கிரக்ஸு, எசென்ஷியல், கிரிட்டிக்கல் மெசேஜ், இம்ப்ளைடு இம்ப்ளிகேஷன், சென்ட்ரல் ஐடியா, லாஜிக்கல் கரோலரி, ஆத்தர் சஜெக்ஷன், ஆத்தர் சேலஞ்சு, வெரிஃபை, ஆர்கியூமெண்ட். ஸோ இந்த மாதிரி எதில் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டாபிக் வைஸில் இருக்கும். இப்போ தீம் வைஸ் போனீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் எக்காலஜி, கல்ச்சுரல் அண்ட் சோசியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிலாசபிக்கல், எக்கனாமி, இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணியிருக்கோம். அதாவது அசம்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த கொஸ்டினில் என்விரான்மெண்ட், எக்காலஜி எல்லாமே சேர்ந்துடும். அப்போது அசம்ஷனில் தான் கொஸ்டின் அதிகமாக வருதுன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த ஸ்பிரிட்டும் கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு மொத்த வருஷத்தில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வந்திருக்குங்கிற ஸ்பிரிட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ அசம்ஷனில் என்விரான்மெண்டல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணால் இது ரிலேட்டடாக வர்ற கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இந்த ஒரு ஃபுல் புக்கு படித்தாலே போதும் அப்படிங்கிற அளவு நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த புக்கோட ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஐயப்பன் சார் கம்ப்ளீட் கைடு டு யூபிஎஸ்சி CSAT. ஸோ இந்த புக்குக்கு ஸோ என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ உழைப்பு இதில் போட்டு எந்த அளவுக்கு பசங்களுக்கு ஈஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ, அதாவது படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வீடியோ பார்த்து படிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எவ்வளோ எரர் ஃப்ரீயாக பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு மேலே இதை எரர் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாயிண்ட் பண்ணி சொல்லுங்கள், நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐயப்பன் சார் கம்ப்ளீட் கைடு டு யூபிஎஸ்சி CSAT. ஸோ இந்த புக்கு வந்து பேப்பர் 2, அதாவது CSATல வந்து நான் வந்து CSATனால தான் எனக்கு வந்து இந்த அட்டெம்ப்ட் கிளியர் ஆகலை, நான் IAS ஆகலை அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். சரியா? ஸோ இந்த புக்கை எப்படி சார் நாங்கள் வாங்குறது அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து மொபைல் நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. சார் இந்த புக்கோட ப்ரைஸ் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். பட் இதை நீங்கள் வாங்கி ஜெராக்ஸ் அடிக்கிறத விட கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்குறோம். ஓகே? ஸோ இந்த புக்கை மட்டுமே ஃபுல்லாக நீங்கள் வந்து டாபிக், கண்டென்ட் ப்ளஸ் PYQ இதை மட்டும் ஃபுல்லாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணாலே CSAT ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். மேக் யூஸ் ஆஃப் திஸ் புக். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.